The stone that the builders rejected has become the cornerstone. மத்தேயு 21:42. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்றைக்கு 2 கருத்துக்கள் முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகத்தில் யோசேப் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு எகிப்திற்கு அடிமையாக விற்கப்படுகிறார், பிறகு உயர்த்தப்படுகிறார். அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியாவாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்படுவார் என்பதற்கு இயேசு கூறிய அந்த நிலக்கிழாரின் ஓமை, குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட நிலமானது எவ்வாறு பறிபோனது, பிறகு தன் சொந்த மகனையே அனுப்பியும் அவரையும் கொலை செய்தார்கள் என்ற ஒரு ஓமையை கூறுவார். இந்த இரண்டும் சேர்ந்து 3 கருத்துக்களை நமக்கு தருகின்றது. This parable reveals 3 important points. 1. God's patience. 2. Jesus' uniqueness. 3. Our accountability. இந்த ஓமை 3 கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றது. 1. இறைவனின் பொறுமை. 2. இயேசுவின் தனித்தன்மை. 3. நமது பொறுப்பு. இறைவனின் பொறுமை. நாம் ஒரு பாடல் பாடுவோம். அன்பை ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர், இரக்கமுள்ளவர், ஈகை கொண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர். ஸ்லோ டு ஆங்கர், உடனடியாக கோபப்பட்டு காரியங்களை செய்யக்கூடியவர் அல்ல. பொறுத்திருந்து, ஆனால் அதே சமயத்தில் கோபப்படக்கூடியவர் தான். இயேசு எவ்வாறு சாட்டை பின்னி ஆலயத்தை அவசங்கை செய்தவர்களை துரத்தி அடித்தார், கோபத்தோடு, அறக்கோபம் என்று சொல்கிறோம் அதை. சினம் கொள்ள தாமதிப்பவர் இறைவனின் பொறுமை. இயேசுவினுடைய தனித்தன்மை, இயேசு எப்பொழுதும் இரக்கத்தையும் கரிசனையும் பரிவையும் காட்டக்கூடியவர். மக்களுக்கு பொதுவாக, தனிப்பட்டவர்களுக்கு, அதுவும் தன்னை விசுவாசத்தோடு நாடி தேடி வருபவர்களுக்கு அவர் பரிவோடு தன்னுடைய அபயக்கரத்தை காட்டி அவர்களை தூக்கி விடுவார். எவ்வாறு முட்களிடையே மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆட்டை அவர் தூக்கி விடுகிறாரோ, எவ்வாறு ராயப்பரை மூழ்குகின்ற நிலையில் இருந்து கடலிலே அவர் அபயக்கரம் நீட்டி தூக்கிவிட்டாரோ, எவ்வாறு இந்த தொழுநோயாளர்கள் அல்லது உடல் அளவிலே குறைபாடு உள்ளவர்களை எல்லாம் தொட்டு குணப்படுத்தியாரோ, இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய ஆடையிலிருந்து வல்லமை வெளியேறச் செய்து அந்த பெண்ணை குணப்படுத்தினாரோ, இதெல்லாம் இயேசுனுடைய தனித்தன்மை. நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்று தீர்ப்பிடக்கூடியவர் அல்ல, அல்லது சட்டத்தின் வழியாக மிக மிக காட்டமாக காட்டுக்கூச்சல் போடுபவரும் அல்ல. மாறாக, உனக்கு சொல்கிறேன், எழுந்து கட்டிலை தூக்கி கொண்டு போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இனி பாவம் செய்யாது என்று அறிவுரை கூறக்கூடியவர். ஆகவேதான் இயேசுனுடைய தனித்தன்மை மற்றவர்களைப் போல் அல்ல. 3வது, நமது பொறுப்பு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை எவ்வாறு செய்கிறோம். பாண்டிச்சேரியில் இப்போ யாரும் பிரான்ஸில் இருக்கிறவங்க வீட்டை வாடகைக்கு விட்டு செல்ல தயங்குவார்கள், கொடுக்க மாட்டார்கள். சும்மா கிடந்தாலும் கிடக்கட்டும், ஃபேனை திருப்பி விட, டேய் டேய் ஃபேனை சும்மா கிடந்தாலும் கிடக்கட்டும், வீடு கையை விட்டு போயிடக்கூடாது. ஏன்? வாடகை கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக அபகரிக்கின்ற தன்மை. பூட்டி கிடந்தாலும் அபகரிக்கிற தன்மை. பூட்டி கிடக்கிற வீடு எப்படின்னு கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? சாக்கடை வழியாக தண்ணி வருதான்னு பார்ப்பாங்க, ராத்திரியில் லைட் எரிதான்னு பார்ப்பாங்க, யாராவது வந்து போகிறாங்களான்னு பார்ப்பாங்க. இந்த 3 இல்லைன்னா இது கண்காணிப்பு இல்லாத வீடு. ஆகவே ஆட்டையை போட்டுருவாங்க. அப்புறம் பிறகு அவங்க மேலேயும் கீழேயும் அலையணும், அங்கேயும் எங்கேயும் அலையணும். நிறைய பேர் இப்போல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அதெல்லாம். ஏன்னா அதை வன்மையாக கண்டிக்கப்பட்டு அதை தவிர்த்திருக்கிறார்கள். ஆகவே என்ன செய்கிறது, நிறைய வீடுகள் பூட்டி கிடக்கும்.
சும்மானாலும் வாடகைக்கு விட்டுக்கலாம், அந்த வீடு கொஞ்சம் பெருக்கி சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க பாதுகாப்பாக. வேண்டவே வேண்டாம். ஏன்? வீடு கிடைக்காது, சொத்து போய்விடும், அவர்கள் அபகரித்துக் கொள்வார்கள். ஆகவே இந்த குத்தகைக்கு விடக்கூடிய இந்த கதையெல்லாம் அப்படித்தான். எதற்காக விடப்பட்டது, ஏன் விடப்பட்டது, அதை செய்ய வேண்டும் அல்லவா? அது செய்வதே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுயநலங்கள் தலைவிரித்தாடி அந்த சொத்தையே அபகரித்து கொள்ளக்கூடிய வகையில் பேராசை நான் நற்செய்தியில் பார்க்கிறோம் என்று. Take care that your vineyard does not bring forth thorns instead of grapes, and your vintage produce vinegar instead of wine. Saint Maximus of Turin. உனது திராட்சை தோட்டம் திராட்சைக்கு பதிலாக முட்செடிகளையும் ஆலை திராட்சைக்கு ரசத்திற்கு பதிலாக காடியையும் உண்டாக்காதபடி கவனமாயிரு. இப்போல்லாம் நம்முடைய ஆலயத்துக்கு வருவங்க அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போவாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஏன் இந்த தோப்பு இப்படி கரடு முரடாக கிடக்குது, அது ஏதாவது விவசாயம் செய்யலாமே அப்படின்னு சொல்லுவாங்க நோவாமல். ஆமாம் ஆமாம் செய்யலாம் தான், முதல்ல இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆச்சு, இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் வாங்க அப்படின்னு 2012 கிறிஸ்மஸ் சமயத்தில் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் காட்டுவேன். கோயிலில் எப்படி மக்கள் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள், தரையில் உட்காந்துருப்பாங்க. கோயிலுக்கு வெளியில் பாருங்கள், இந்த இடம் இப்படி, இந்த இடம் எப்படி இருண்டு கிடக்குது பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்கள். இதை ஒழுங்குபடுத்துறதுக்கே 4 வருஷம் ஆகி போச்சு. இதில் வேறு தோட்டத்தில் போய் நான் சுத்தம் பண்ணி காய்கறி உண்டாக்கணுமாக்கும். நான் ஒரு விவசாயி அல்ல, நான் ஒரு ஆன்மீகவாதி. பூசை வச்சோமா பிரசங்கம் வச்சோமா தோசை மேசை பூசை போதும் அல்லவா, அதை மாறி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே பார்த்தீங்களா இன்னும் ஏன் இப்படி கிடக்குது அப்படின்னு யார் கேட்டான்னு கேட்டேன். இந்த ஊர் மக்கள் தானா, இந்த ஊர் மக்கள் தானா, மூஞ்சிலே ஒரு இடி இடி, இந்த பக்கம் திருப்பி காட்டு அந்த பக்கம் திருப்பி காட்டு. எப்படி கல் மண்ணாக கிடந்த இடம் ஒரே புத்து புதனமாக கிடந்தது, எல்லா இடமும் சுத்தமாக இருக்குது. இதை உருவாக்கிட்டு தானே அடுத்தது. இப்போ அதுக்கெல்லாம் தண்ணி போகிறதுக்கு வாக்கியா கட்டணும் அல்லவா, அதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்கு பைப்பை வாங்கி போட்டு பள்ளம் போட்டு செஞ்சு அது நடக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் அதெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. ஏன்? நிலம் சும்மா இருக்கக்கூடாது, அது பலன் தர வேண்டும். வாழை கண்களை நறுக்கப்பட்டது, அந்த புயல் காற்றுல எல்லாம் விழுந்து போய் கராமரான்னு வச்சுது. தென்னங்கண்ணை பார்த்தாவே எனக்கு பயம். ஐயோ இது விழுந்துச்சுன்னா எவ்வளோ தூரமாக நஷ்டம் தரும் தெரியுமா? அதை எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 5000 ரூபா ஆகும். ஒரு தென்னங்கன்று விழுந்துருச்சுன்னா அதை அப்புறப்படுத்துறதுக்கு 5000 ரூபா செலவு. அப்போ 100 கன்று விழுந்து போச்சு தானே பேரில் எவ்வளோ செலவு? அந்த ஜேசிபியை வச்சு எடுத்து போதுண்டா சாமி, அவ்வளோ கஷ்டப்பட்டா சும்மா கிடக்குதே. எவ்வளோ நேரம் ஆச்சு நீ சொல்கிறதுக்கு? உனது திராட்சை தோட்டம் திராட்சைக்கு பதிலாக முட்செடிகளையும் ஆலை திராட்சை ரசத்துக்கு பதிலாக காடியையும் உண்டாக்காதபடி கவனமாயிரு. நீங்கள் பயணம் செய்யும் போது பாருங்க, ரோட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் முள்ளுச்செடி, அந்த சீமை வேலம். இப்போ தான் நமக்கு புத்தி வந்திருக்குது. அதெல்லாம் தண்ணீரை, நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடியது, அகற்றுங்கள். செய்யலாம் அல்லவா? செய்வோமா? குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் செய்யலாமே. சில பேர் நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஜேசிபி வச்சுருக்கிறவங்க இப்படியே நீங்கள் போகும்போது எங்கேயாவது வழியில் இந்த சீமை வேடம் மரம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே தோண்டி எடுத்துகிட்டு போட்டு போங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மரத்தை பேத்துனீங்கன்னா 30 நாளைக்கு 30 மரத்தை பேத்துடலாம். இந்த மரமே இல்லாமல் செய்து விடலாம். இதுதான் மழையை தராமல் தடுக்கின்ற மரம். இப்போ செய்கிறாங்க. முட்செடிகள் எவைகள் எல்லாம் பலனளிக்காமல் இருக்கின்றனவோ, பலன் தராமல் தடுக்கின்றனவோ, அவைகளை எல்லாம் அழிக்க வேண்டும், நல்லவைகளை உருவாக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டால், பழாப்பழமோ அல்லது மாம்பழமோ மற்றெல்லாம் சாப்பிட்டா போகும்போது சாப்பிட்றீங்க இல்லையா, அப்படியே தூக்கி பக்கத்தில் வீசுங்க. அவைகள் முளைத்து வரட்டுமே. வழியில் வெறும் முள்ளு செடி வளர்க்கு பதிலாக பலன் தரக்கூடிய மரங்களை வர வைக்க முடியாதா? எவ்வளவு தூரம் விஞ்ஞானத்தில் வளர்ந்துருக்கிறோம். இதுலேருந்து செவ்வாயில் போய் தண்ணி இருக்குதான்னு கண்டுபிடிக்க போகிறாங்களா? கூரை ஏறி கோழி பிடிப்போம் முதல்ல, அப்புறம் வானை ஏறி வைகுண்டம் போவோம். இருக்கிற பூமியை குளிர்வித்ததாக, நலன் தரக்கூடியதாக,
பலன் தரக்கூடியதாக செய்கிறதுக்கு நமக்கு முடியாது. சோம்பேறித்தனம் அப்பி கிடக்குதுன்னு நோவாமல் நம்ம எல்லா காரியமும் முடிச்சுக்கணும். கொஞ்சம் உடம்பு வளையாது, கொஞ்சம் கூட வேலை செய்ய முடியாது, கொஞ்சம் கூட நேரத்தை கடவுளுக்கோ அல்லது நான் ஊதியம் வாங்குகின்ற பணிக்கோ செய்ய முடியாது. அதில் எவ்வளோ தூரம் ஓப்பி அடிக்கலாம், அதில் எவ்வளோ தூரம் லீவ் எடுத்துக்கலாம், அதில் எவ்வளோ தூரம் காசாக்கலாம். இப்படி தான் போனால் அப்புறம் எப்படி நம்ம உருப்பட முடியும்? எப்படி இந்த பாழாய் போன நிலத்தை பலன் தரக்கூடிய வகையில் முடியும்? கட்டாந்தரையில் உங்களுக்கு ரோஜா செடி கிடைக்காது, ரோஜா பூ பூக்காது. கட்டாந்தரையை பதப்படுத்த வேண்டும், தண்ணீர் விட வேண்டும், எருவிட வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அதை வெட்டி விட வேண்டும், ப்ரூனிங். இவைகள் செய்தால்தான் பலன் தரும். ஆகவே பலனை எதிர்பார்த்து கொண்டு வாழாயிருந்தால் எதுவும் நடக்காது. வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாக இறையாட்சிக்கு உட்படுவர். மத்தேயு 21:31. ஆகவே இறைவன் குற்றத்தை பார்க்க மாட்டார், குற்றம் தன்னை நாடாது குணம் தன்னை நாடுபவர் தான் இறைவன். வரி தண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும். குறள் 168. அழுக்காறுனா என்ன தெரியுமா? பொறாமை. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். வையகம் இதுதான். வாழ்ந்தாலா நல்லா ஒருத்தன் பொழைச்சி முன்னேறான், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், பிள்ளைங்கள்லாம் படிக்க வைக்கிறான், உருவாக்குறான், உடனே பொறாமை. அவளுக்கு எங்கேருந்து காசு வருதுன்னு தெரியல, என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு அவன் மேலே இல்லாது பொல்லாது விட வேண்டியது. ஒருத்தர் நொடிச்சு போயிட்டாங்க, வியாபாரத்துலேயோ பிஸ்னஸ்லேயோ இல்லை ஏதோ நஷ்டமாயிடுச்சு. வேணும் வேணும் நல்லா வேணும், ஆடுன்னு இல்லை ஆட்டம் இப்போ வேணும். என்ன நாக்கு இது? வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். வையகம் இதுதானடா. ஆகவே இந்த நாக்கை பற்றி நீ கவலைப்படாத, அது அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் நல்லா கொச்சையாக சொல்லுவேன் இல்லையா, சொல்கிறதுல தப்பே இல்லை. அது நல்லா மண்டையில் நச்சுன்னு ஏறினா சரி. நக்கிற நாய் எல்லாத்தையும் நக்கிட்டு தான் இருக்கும். செக்கையும் நக்கும், சிவலிங்கத்தையும் நக்கும். செக்குனா எண்ணெய் ஆடுறது, சிவலிங்கனா பூஜைக்கு உரியது. ரெண்டுலேயும் எண்ணெய் இருக்குது. எண்ணெய் இருக்குதுன்னா ரெண்டையும் நக்கிறதுன்னு அர்த்தமா? அது எண்ணெய் இருக்குது, செக்கு சரி. இது பூஜைக்குரியதாச்சே, மக்களுடைய வணக்கத்துக்குரியதாச்சே, இதையும் போய் நம்புற நக்கிறோமே அப்படின்னா அது அவசங்க அல்லவா? அப்படிதான் பழமொழி. எது வேணாலும் சவுட்டு மேனிக்கு நாக்கு இருக்குதா போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்க வேண்டியது. கொஞ்சம் கூட மதிப்போ மரியாதையோ மட்டோ கிடையாது. எப்போ இந்த மட்டு மரியாதையும்? உன்னுடைய உள்ளம் தாழ்ச்சியான உள்ளமாக இருந்தால், உன்னை நீ ஏற்றுக்கொண்டால். ஆக உன் உள்ளத்தில் அழுக்காறு இருக்கிறது, அழுக்கு ஆறாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதை கழுவு. தவக்காலத்தில் அதான் கழுவினால் சுத்தமாக இருக்கும். சில பேருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், வாய் நாரும். வாய் நாறுது எது தெரியுமா? வாயில் இல்லை. நீ என்னத்தான் ப்ரஷ் போட்டு என்னத்தான் லோஷன் போட்டு கழுவி கொப்பளிச்சாலும் வாய் நாற்றம் போகாது. வாய் நாற்றம் போகணுன்னா இங்கே சென்ட்ரல் ப்ராவின்ஸ் மத்திய பிரதேசம் இருக்குதே, அது சுத்தமாக இருக்கணும். இது வயிறு சுத்தமாக இருந்தால் தான் வாய் நாராது. வயிறில் அழுக்கு இருந்ததுன்னா, செரிக்காமல் இருந்ததுன்னா வாய் நாரும். அப்படி உள்ளம் சுத்தமாக இருந்தால் எண்ணம் சுத்தமாகும். எண்ணம் சுத்தமானால் சொல் சுத்தமாகும். சொல் சுத்தமானால் செயல் சுத்தமாகும். செயல் சுத்தமானால் வாழ்வு சுத்தமாகும். வாழ்வு சுத்தமானால் உன்னுடைய ஒழுக்கம் சுத்தமாகும். நேரடியாக ஒழுக்கம் டான்னு வந்துடாது. இத்தனை படிக்கட்டு வந்தால் தான் அந்த வாழ்க்கையில் ஒழுக்கம் வரும். இவ்வளோ தூரம் வரலைன்னா ஒன்றும் வராது. அழுக்காறு என ஒரு பாவி, அழுக்கு நிறைந்த ஒரு பாவி, அழுக்கு மூட்டை என்று சொல்லலாம். ஜெபம். முழந்தால் இருப்போம். Thank you, Lord Jesus, for all the benefits which you have given us, for all the pains and insults which you have borne for us. O most merciful Redeemer, friend and brother, may we know you more clearly, love you more dearly, and follow you more nearly, for your own sake. Saint Richard of Chichester. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நீர் அளித்த எல்லா கொடைகளுக்கும், எங்களுக்காய் நீர் தாங்கி கொண்ட வேதனைகளுக்காகவும் நிந்தை அவமானங்களுக்காகவும் கோடான கோடி நன்றியும் புகழும். ஓ மிகவும் இரக்கமுள்ள மீட்பரும் நண்பரும் சகோதரருமான இயேசுவே, உம்மை மேலும் தெளிவாய் அறியவும், மேலும் உருக்கமாய் அன்பு செய்யவும், மேலும் நெருக்கமாய் பின்பற்றவும் அருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம்.
தேவரிதாமே இந்த நற்களை எமக்காக பெற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் உம்முடைய பாடுகளை சிறப்பாக சிந்திக்கின்றோம். மாலையிலே சிலுவை பாதையுடன் அதை நாங்கள் தியானித்து இன்றைக்கு பரிகாரமாக எங்கள் கரங்களை கழுவி, ஆண்டவரே நாங்கள் பாவிகள், எங்கள் பாவங்களை கழுவியருளும் என்று சொல்லி எங்கள் பாவங்களை கழுவி உம்முடைய அருளை ஆசிரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்தும். அழுக்காறு, இன்னும் வெகுளி, பொறாமை, கோபம் இவைகளிலிருந்து எங்களுடைய உள்ளங்களை நீர் விடுவித்து கழுவி தூய்மைப்படுத்தி உம்முடைய இரத்தத்தினால் இன்னும் வெண்மைப்படுத்தி எங்களை உமக்கேற்ற மக்களாக மாற்றிரலும், பரிகாரம் செய்பவர்களாக மாற்றிரலும். தெய்வமே, நாங்கள் ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்த தானம் என்கின்ற வகையில் எங்கள் ஒன்றுமில்லாமையை ஏற்றுக்கொள்கின்ற மன பக்குவத்தை தாரும். இந்த வழிபாடு, திருப்பலி இவைகளை பல வகைகளிலே உள்நாடு, வெளிநாடு, அருகில், வெகு தொலைவில் என்று பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.